அண்மையில் இடம்பெற்று வரும் அசம்பாவிதங்களால் விமான பயணங்களில் ஈடுபடுவோர் மிகுந்த அச்ச நிலையை அடைந்துள்ளனர். கடந்த வாரத்தில் மட்டும் 4 விமான விபத்துகள் ஏற்பட்டுள்ளதுடன் அதில் 2 பாரந்தூரமான விபத்தாக மாறியுள்ளது. நேற்றைய தினம் மட்டும் 3 விமான விபத்துகள் ஏற்பட்டுள்ளதுடன் அதில் ஒரு விமான விபத்தில் பயணித்த பயணிகள் அனைவரும் உயிரிழந்த துயர சம்பவம் பதிவாகியிருந்தது. ஏற்கனவே சில வருடங்களுக்கு முன்னர் ரஷ்யாவின் ஏவுகணைக்கு இலக்கான பயணிகள் விமானம் ஒன்று வெடித்து சிதறியதுடன் அதில் பயணித்தவர்கள் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. கனடா, நோர்வே, தென்கொரியா, அசர்பைஜான் ஆகிய நாடுகளில் ஏற்பட்ட விமான விபத்துகளில் விமான பயணங்களை மேற்கொள்வோரை சிறைபிடிக்க வைத்துள்ளது. இந்த விமான விபத்துகள் வரும் காலங்களில் விமான பயணங்களை ஆபத்தாக மாற்றியுள்ள போதும் அதனை தவிர்க்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. பறக்கும் விமானம் உரிய இடங்களில் தரையிறங்கும் வரை உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என பலரும் கவலை தெரிவித்துள்ளனர். ரஷ்யா, உக்ரைன் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் இடம்பெற்று வரும் மோதல்கள், காலநிலை மாற்றம் மற்றும் பறவைகளின் தாக்குதல்கள் காரணமாக விமான பயணங்கள் பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. அசர்பைஜான் நோக்கி பயணித்த விமானம் ரஷ்யாவின் தானியங்கி தாக்குதலுக்கு இலக்காகி விபத்துக்குள்ளானது. இதில் பயணித்த 38 பேர் உயிரிழந்ததுடன் ஏனையவர்கள் உயிருடன் மீட்கப்பட்டிருந்தனர். அதேபோன்று தென்கொரியாவில் விமானம் ஒன்று தரையிறங்கும் போது பறவைகளின் தாக்குதலுக்கு உள்ளான நிலையில் ஓடுபாதையில் வெடித்து சிதறியது. அதில் பயணித்த 179 பேர் உயிரிழந்த நிலையில் 2 மட்டுமே காப்பாற்றப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் நேற்றைய தினம் கனடா மற்றும் நோர்வேயில் பயணித்துக் கொண்டிருந்த விமானத்தில் ஏற்பட்ட திடீர் கோளாறு காரணமாக அவசரமாக தரையிறக்கப்பட்ட நிலையில் உயிராபத்துகள் இன்றி பயணிகள் காப்பாற்றப்பட்டனர். இதன்போது 2 விமானங்களிலும் 100க்கும் மேற்பட்ட பயணிகள் இருந்துள்ளனர். இவ்வாறான நிலையில் விமான பயணம் என்பது தற்போது ஆபத்தான ஒன்றாக மாறி இருப்பதாக பலரும் கவலை வெளியிட்டுள்ளனர். விடுமுறையின் போது தாயகங்களுக்கு செல்ல அச்சமடைந்த நிலையில் அதனை தவிர்ப்பதாக பலரும் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர்.